ஷார்ட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, இவர் ஒரு ரொம்பவே பிரபலமான ஆளுன்னு சொல்லலாம். ஆனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவர் வந்து கேப் விட்டுட்டு திருப்பியும் வருவாரு. சோ அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரஸ்டிங் பெர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நடிகர் செல்வராகவன். இவர் ஒரு நடிகர் மட்டும் இல்லங்க. இவர் ஒரு சூப்பரான டைரக்டர். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவரு ரீசென்ட்டான டேஸ்ல வந்து ஹீரோவாவுமே பண்ணிட்டு இருக்காரு. சோ ஒரு நடிகராவும், இயக்குனராவும், ஒரு ஹீரோவாவும் வந்து செல்வராகவன எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நாம அவர் பேசின ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். செல்வராகவன் ஒரு விஷயத்த இப்ப ரீசென்ட்டா வந்து எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காரு. அந்த விஷயம் ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க? அவர் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு சோசியல் மீடியால ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி பேசுவாரு. அந்த விஷயம் ரொம்பவே பிரபலமாகும். சோ அதே மாதிரி தான் இப்பவுமே அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி செல்வராகவன் பாத்தீங்கன்னா 7G ரெயின்போ காலனி, காதல் கொண்டேன், ஆயிரத்தில் ஒருவன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீஸ்ட், ராயன், மார்க் ஆண்டனி இந்த மாதிரி படத்துல ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராவுமே அவர் வந்து நடிச்சிருப்பாரு. சோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ரீசெண்டா வந்து அவர் தெலுங்குல வந்து ஒரு படம் ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரோட பேச்சுகளுமே பாத்தீங்கன்னா வெற்றி நடை போடும் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வகையில அவர் விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கிட்ட கெஞ்சி கேக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. சோ அப்படி என்ன வீடியோ தானே போட்டிருக்காருன்னு கேக்குறீங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எல்லாரும் தமிழ்ல பேசுங்க, தமிழ் பேசுறவங்கள அருவருப்பா பாக்குறவங்கள நீங்க மதிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எதுக்கு அவர் திடீர்னு இப்போ இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரு சின்ன வயசுல படிக்கும்போது இங்கிலீஷ் சுத்தமா வரவே வராதாம். தமிழ் மட்டும்தான் அவருக்கு தெரியுமா. ஆனா அவர் படிச்ச ஸ்கூலு பெரிய ஸ்கூலு. அங்க உள்ள எல்லா பசங்களுமே அவரை சுத்தி இங்கிலீஷ் தான் பேசுவாங்களாம். இவருக்கு சுத்தமா அந்த இங்கிலீஷ் பிடிக்கவும் பிடிக்காதான், அது புரியவும் புரியாதான். எப்படியோ திக்கி முக்கி படிச்சு அந்த ஸ்கூலை விட்டு அவர் வெளியில வந்திருக்காரு. வெளியில வந்ததுக்கு அப்புறமா அந்த இங்கிலீஷால அவர் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காருங்க. அந்த பாதிப்பு நாளடைவில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் நிறைய இங்கிலீஷ் மேகசின்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. படிக்க தெரியுது, ஆனா அதுக்கான மீனிங் தெரியல. சோ அடுத்து அதோட மீனிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக டிக்ஷனரிய வாங்கி ஒவ்வொரு வேர்டுக்குமே மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ ஓரளவுக்கு எல்லாமே இங்கிலீஷ்ல மேனேஜ் பண்ற அளவுக்கு நல்லா பேச வந்துருச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ நான் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கேன், ஆனா அது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இங்கிலீஷ் பேசக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைக்கு நாம தள்ளப்பட்டுடுறோம். பாரதியார் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, தமிழ் வந்து மெல்ல மெல்ல செத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய தமிழோட நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐசியூல இருக்கக்கூடிய வென்டிலேஷன்ல இருக்க ஒரு பேஷண்டோட நிலைமை தான் தமிழோட நிலைமை அப்படின்ற மாதிரி அதையும் இதையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஏன் திடீர்னு இப்படி சொல்றாருன்னா, எங்க போனாலும் தமிழ் பேசினா யாரோ மாதிரி பாக்குறாங்க, அருவருப்பா பாக்குறாங்க, ஒரு மாதிரி கீழ இருந்து மேல வரைக்கும் பாக்குறாங்க. அது நமக்கே ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்கு. நம்ம ஏதாவது தப்பா பேசிட்டோமோ அப்படின்ற மாதிரி நமக்கே சந்தேகம் வருது. அப்படியெல்லாம் பாக்குறாங்கங்க. ஏன் தமிழை இப்படி பாக்குறாங்க? இதே இங்கிலீஷ் பேசினா வேற மாதிரி பாக்குறாங்க, ஹிந்தி பேசினா வேற மாதிரி பாக்குறாங்க. ஆனா தமிழ் பேசுறவங்கள மட்டும் ரொம்ப கேவலமா அருவருப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பாக்குறவங்கள நாம வந்து அருவருப்பா பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவ்ளோ ஏங்க, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு நீங்க இங்கிலீஷ்ல பேசினா அந்த பொண்ணு ஒரு ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி இருக்கும். இதே தமிழ்ல பேசினா வேற மாதிரி இருக்கும். நீங்க தமிழ்ல பேசி அந்த பொண்ணு உங்களை அருவருப்பாவோ கேவலமாவோ பாத்துச்சுன்னா, அப்படிப்பட்ட பொண்ணே வேணாங்க, தூக்கி போட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சோ தமிழ்நாட்டு மக்களை தமிழ் பேசுங்க அப்படின்ட்டு கெஞ்சி கேட்டிருக்காரு. சோ செல்வராகவன் வெளியிட்ட இந்த வீடியோ சரியா தப்பா? தமிழை பத்தி அவர் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை சரியா தப்பா? தமிழை பத்தின உங்களோட கருத்து என்ன? தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் என்ன டிஃபரெண்ட்? அதை வந்து நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.